ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு இந்த பார்டர் டிசைனும் கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஒயர்ஸ்லாம் பாருங்கள் மீதியாக இருக்குது. இதில் நம்ம சின்ன சின்னதாக போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். கிராஃப்ட் ஐட்டம் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். கிரிக்கெட் பால் மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். டீ கப்பு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போடுறதுக்கு இந்த ஒயர்களை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கைப்பிடி போடுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிசைன் கூட போடும்போது அந்த சைடில் மட்டும் நீட்டிகிட்ருக்குல்ல, அதனால் அவ்வளோ உயரம் உங்களுக்கு மீதி ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, அதனால் அந்த கிராஸ் கட்டில் எப்போயுமே மீதி ஆகும். அதனால் மீதி ஆணுச்சு. இப்போது அந்த பார்டர் டிசைன் போடுறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அந்த பார்டர் டிசைன் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஒயர் எடுத்திருக்கோம். 18 அடியில் கட் பண்ணி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போது இதை போட ஸ்டார்ட் பண்ணலாம். பார்டர் டிசைன் கொடுக்கறதுக்கு எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு ஹோல்ஸில் உள்பக்கத்தில் இருந்து விட்டுக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒயர் அப்படி உள்பக்கம் மேல் வழியாக கொண்டு போய் மேலே கொண்டு வந்து அப்படியே உள்பக்கம் கொண்டு வந்து சொருகுங்க. இப்போது அந்த நீட்டமாக இருக்கிற ஒயரு நமக்கு உள்பக்கத்துலேருந்து வர மாதிரி இருக்கணும். அதனால் இந்த ஒயரை முன்னாடி உள்பக்கத்துலேருந்து வெளியே விட்டு அதன் பிறகு மேல் வழியாக கொண்டு போய் உள்ளார சொருகி விட்டாச்சு. இப்போது இந்த பெரிய ஒயர் இருக்குல்ல, அதை இப்போது 1 2 3 பாருங்கள், இந்த ஹோல்ஸில் 4வது ஹோல்ஸ் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்படி விட்டு எடுத்துட்டு மறுபடியும் அதை பாருங்கள், அப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்து அந்த ஒயருக்குள்ளார விடுங்க. அது விடுறதா இருந்தாலும் விடலாம், விடாமையும் அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஓட்டையில் சொருகிற அந்த ஹோல்ஸில் விடுறதா இருந்தாலும் விடலாம். இப்போது அங்கே ஆரம்பித்தோம்ல, அந்த ஆரம்பித்ததுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல விடணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே இந்த பக்கம் எந்த இதில் ஃபஸ்ட்டு விட்டோமோ அதுக்கும் அடுத்த ஹோல்ஸில் விடுறோம். அங்கே ஆரம்பித்ததுக்கும் அடுத்த ஹோல்ஸில் விடுறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒயர் இருந்ததில் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் விடணும். அதே மாதிரி இப்போ உள்ளே வெளியே இப்போ எடுத்துகிட்டு வரதை பாருங்கள், ஏற்கனவே விட்டுருக்கோம். அந்த ஹோல்ஸுக்கும் பக்கத்து ஹோல்ஸில் விட போகிறோம். அந்த ஒயருக்குள்ளார அந்த மாதிரி விட்டு கூட எடுத்துக்கலாம். எடுத்தால் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேங்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், அதுக்கும் பக்கத்து ஹோல்ஸில் இது கிராஸ் கட்டுங்கிறதுனால அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு லைன் நம்ம மடக்கி சொருகியிருக்கோம், அதனால் அப்படி தூரமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே விட்டுருக்கிறதுக்கும் பக்கத்து ஹோல்ஸாக இருக்கும். அது ஒயர் மடங்காமல் அப்படி எடுத்துக்கோங்க. மறுபடியும் உள்ளேருந்து வெளியே இப்படி எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரியே பின்னிக்கிட்டே நீங்கள் வாங்க. அப்படி நான் பின்னுற மாதிரி பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு விட அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி பின்னிக்கிட்டே வரலாம். இதே மாதிரியே விட்டு உள்ளே விட்டு வெளியே இழுத்துட்டு வரணும். வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஏற்கனவே விட்டுருப்போம் ஒயரு, அதுக்கும் அடுத்த ஹோல்ஸில் விடுங்க. அதே மாதிரி உள்ளுக்கு கொண்டு போயிட்டு உள்ளேருந்து வெளியில் வரும்போதும் இந்த பக்கம் நம்ம ஆரம்பித்த பக்கம் இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த இடத்துல பாருங்கள், அப்படி வளைஞ்சி வருதில்ல, அந்த இடத்துல வச்சு பாருங்கள். ஏற்கனவே அப்படி வளைச்சி கொண்டு வந்து விட்ட ஹோல்ஸுக்கும் அடுத்த ஹோல்ஸில் விடணும். இது மாதிரி தான் அப்படியே விட்டுக்கிட்டே வரணும். சுற்றிலும் இதே மாதிரியே போடுங்க. நம்ம ஏற்கனவே டேப் கூட போட்டிருப்போம். அந்த டேப் கூடைக்கும் பார்டர் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுவும் தனியாக பார்டருக்குனே தனியாக போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் இந்த லாக் இப்படியும் சொல்லி கொடுத்துருப்பேன். டேப் கூட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கும் இந்த பார்டர் டிசைன் நம்ம கொடுத்துருப்போம்.
பாருங்கள், இது ஏற்கனவே விட்டதுக்கும் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸில் விடணும். பார்த்துக்கோங்க, அதை கரெக்டாக அந்த வளைஞ்சி வரது நமக்கு தெரியும். மேலேருந்து அந்த ஒயர் வளைஞ்சி வரது தெரியும். ஒயர் வந்து பெருசாக இருக்கிறதுனால நமக்கு இப்படி விட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்த ஹோல்ஸ் அப்படி மேலே ஏறும்போதும் பாருங்கள், அடுத்தது அப்படியே வரிசையாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். கீழே வரைக்கும் அப்படியே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுங்க. அப்படியே சுற்றிலும் வந்துடணும். ஒயர் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். போட்டுக்கிட்டே வாங்க. இப்போது அங்கே மேலே வரும்போது மேலேருந்து கீழே விடுறப்போ அந்த ஒயருக்குள்ளார விடாமல் அப்படியே டைரெக்டாக நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். ஒன்றுமே வேண்டாம் பாருங்கள். இப்போ அப்படியே விடுங்க. அந்த ஒயருக்குள்ளார விட்டு இழுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே மேலேருந்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. ஒயரை இழுங்க, மறுபடியும் மேலேருந்து அடுத்த ஹோல்ஸில் விடுங்க. அப்படியே ஜஸ்ட் அப்படியே விடுங்க. அப்படியே வெளியிலேருந்து ஒரு டைம் விடுறோம், அதுக்கப்புறம் உள்ளே இருந்து அதை அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்துலேருந்து விடுறீங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே விட்டால் அப்படியே நெருக்கமாக வந்துடும். அங்கே மேலே வரும்போது அந்த மேலே நீட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த நாட்டில் நம்மளால் அது ஆரஞ்சு கலராக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கருப்பு கலர் தெரிகிற மாதிரி முடிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த நம்ம கருப்புக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் லைன் சைடில் போட்டிருக்கோம்ல, அது போடாமல் விட்டிங்கன்னா அந்த இடம் கருப்பாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போது அந்த இடத்துல வரும்போது பாருங்கள், அந்த ஆரஞ்சு வந்து மறையாது நமக்கு அந்த நீட்டிகிட்டு இருக்கிறதுனால. இப்போது அந்த ஹோல்ஸில் பாருங்கள் விட்டு அப்படியே உள்பக்கத்தில் இருந்து நீங்கள் அந்த கூரை நம்ம கூட முடிக்கிறோம்ல, அப்போ வந்து அந்த ஒரு லைன் நீங்கள் கட் பண்ணிடுங்க. அந்த மேலே ஆரஞ்சு தெரியாமல் அந்த கருப்பு பார்டர் லைனோடு நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இப்போ அந்த ஆரஞ்சு நீட்டிட்டு தெரியாத மாதிரி இருக்கும். அது நம்ம அப்புறம் கைப்பிடி போட்டுருவோம்ல, அதனால் தெரியாது. உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். நான் போட்டு முடிச்சிட்டேன். நான் என்ன நினச்சிட்டு போட்டேன்னா, அந்த லைனை மடக்கி சொருகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட்டேன். அதன் பிறகு அது மடக்கி நான் சொருகலை. அதுக்காக அந்த கருப்பு லைனுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு லைன் நான் போட்டேன். நீங்கள் வந்து அந்த கருப்பு லைனோடு நிப்பாட்டிக்குவாங்க. அந்த ஒரு லைன் வந்து அந்த நீட்டமாக போடுறதுக்கு அந்த கருப்பு போடாமல் நிப்பாட்டிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அந்த இடம் வரும்போது மேலே அந்த கருப்பு கூராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரியே நீங்கள் அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்து கடைசியாக முடிக்கும்போது அதை சொருகி விடணும். ஒயர் திரும்பிக்காமல் இப்படி மடங்கிக்காமல் நல்லா வளவள பகுதி தெரிகிற மாதிரி அப்படி கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒயரை இழுங்க. அந்த மாதிரி இழுத்து அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இது போடாமையும் விடலாம். சரி, போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன். அதை உங்கள் இஷ்டம் தான். ஒயர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போட வேண்டாம். போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அதுக்காக போட்டேன். இதே மாதிரியே அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. நான் போட்டுட்டு அந்த சொருகிற இடம் வரும்போது காமிக்கிறேன். இப்போது அவ்வளோதான், முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். அந்த கருப்பு லைன் போகுதில்ல, அந்த பார்டர் மாதிரி போட்டிருக்குமே அந்த லைன்லேயே அப்படியே சொருகிட்டிங்கன்னா உள்ளார பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நல்லா நீட்டமாக சொருகி விட்டுருங்க. அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்டர் போட்டாச்சு. இப்போது கைப்பிடி போடுறதுக்கு
நான் வந்து 4 அடி தான் எடுத்தேன். நீங்கள் வந்து 4.5 அடியாக எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. 4 அடியில் 5 ஒயர் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் போடுவோம்ல அந்த 5 ஒயர் கைப்பிடி, அந்த கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பிளாக் நாட்ஸ் இருக்குது, அந்த நாட்டுக்குள்ளார ஒரு நாட்டில் தான் நான் விடுறேன். விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப நம்ம கீழே வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த ஒரு நாட்டிலையே வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து எப்பவும் போல் நம்ம ஒயரை வந்து அப்படியே விலகாமல் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து பள்ளம் பகுதி மேலேயும் கீழே வளவள பகுதி இருக்கிற மாதிரியும் அப்படி எடுத்துகிட்டு வந்து 2 நுனி பகுதியும் வச்சுக்கோங்க. 2 எட்ஜஸும் சமமாக வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும் இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் கீழேன்னு இருக்குது. இப்போ இந்த ஒயர் ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால அடுத்த ஒயரை அடியில் எடுத்தேன். இந்த ஒயர் பாருங்கள் ஏற்கனவே அடியில் தான் இருக்குது, அதனால் மேலே கீழே இந்த கைக்கு கொண்டு வந்தாச்சு. 2 ஒயர் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது 3வது ஒயர் எடுக்கணும். ஏற்கனவே இருக்கிறது அடியில் இருக்கிறதுனால இதை மேலே கீழே. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும், அடியில் எடுக்கணும். ஏற்கனவே வச்சது மேலே வச்சோம், அதனால் இப்போ அடியில் மேலே கீழே இந்த கைக்கு வந்துருச்சு. ஒரு ஒயருக்கும் கீழேனா ஒரு ஒயர் மேலேன்னு இருக்கணும். இப்போ இந்த ஒயர் பாருங்கள் அடியில் எடுக்கிறேன். அடியில் எடுத்துட்டு அடுத்த ஒயரை அமுக்கணும். பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அமுக்கிட்டு இந்த ஒயருக்கும் கீழே இப்படி கைக்கு மாற்றி மாற்றி கொண்டு வந்துடணும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து எடுக்கும்போது மேலே கீழே மேலே கீழே. இப்போ 4 ஒயர் எடுத்தாச்சு. நம்ம இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வந்துருச்சு. இன்னும் ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரை பாருங்கள் மேலே கீழேன்னு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வச்சுட்டு கீழே மேலே கீழே ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த கைக்கு வந்துடணும். இந்த பக்கம் உள்ள 5 ஒயரு வலதில் உள்ளது இடது பக்கமும் இடது பக்கம் உள்ளது வலது பக்கமும் இப்படி மாற்றி மாற்றி கைக்கு வந்துடும். ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி அடுக்கி வச்சு நம்ம கட்டிலெலாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி நல்லா டைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க. வரிசையாக வருதான்னு ஒயரை பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துக்கிட்டு எந்த ஒயர் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயர் பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இருக்கு, மேலே இருக்குது. அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்துகிட்டு 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து அடியில் கொண்டு போங்க. கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை விளக்கிட்டு அந்த கேப்பில் எடுத்து 4க்கும் மேலே 3க்கும் கீழே 2க்கும் மேலே ஃபஸ்ட்டு 1க்கும் கீழேன்னு கொண்டு வந்து இந்த கைக்கு கொண்டு வரோம். பாருங்கள், இந்த பக்கம் இப்போ இடது கையிலேருந்து வலது கை பக்கம் அடிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை விளக்கி விட்டுட்டு மேலே கீழேன்னு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இதே மாதிரியே வலது கையிலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும், இடது கையிலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும். அந்த ஒயர் எல்லாமே அடிப்பக்கமாக கொண்டு வரணும். அவ்வளோதான். அப்போ தான் நமக்கு அந்த உருண்டையாக கையில் வந்து குத்தாத மாதிரி பிடிக்க முடியும். எல்லாமே அடிப்பக்கத்துலேருந்தே பாருங்கள் கொடுக்குறேன். அடிப்பக்கத்துலேருந்து தள்ளி கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை விளக்கி விட்டுட்டு அந்த கேப்பில் அந்த 4வது ஒயரை அமுக்கணும். அமுக்கிட்டு 4வது ஒயருக்கும் மேலே 3வது ஒயருக்கும் கீழே 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வரணும். இதே மாதிரியே தான் நீங்கள் ஃபுல்லாக பின்னிக்கிட்டே வரணும். கொஞ்சம் ஒயர் வந்து ஒரு முடிச்சு போட்டு உள்ளே சொருகணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் பின்னிக்கிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு கைப்பிடி ஹைட்டு வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சாக்க நீங்கள் இன்னும் ஒயர் வந்து கொஞ்சம் சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 அடி சேர்த்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். நான் வந்து ரொம்ப நீட்டமாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கைப்பிடி வச்சுருக்கேன். இதே வந்து உங்களுக்கு லாக்கு கைப்பிடி வந்து போட முடியும், அந்த டேப் கொடிக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி போட முடியும்னா அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க, அதுவும் அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் பின்னிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக பின்னிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்குது பாருங்கள். அந்த அளவு நீங்கள் ஹைட்டு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு போதும்னா இந்த கருப்பு கலர் நாட்டு இருக்கும்ல அந்த நாட்டில் ஒரு பக்கம் 5 ஒயரை பிடிச்சிக்கோங்க ஒரு கையில், இல்லைனா விலகிரும். ஒரு கையில் 5 ஒயர் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் 5 ஒயரும்
இன்னொரு பக்கம் 5 ஒயரும் விட்டுறணும். ஒன்று ஒன்றா விடுங்க. ஒயர் வந்து திரும்பிக்காமல் இருக்கணும். மேலே பார்க்க ஃபினிஷிங் வந்து வளவள பகுதி தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இப்படி ஒன்று மேலே ஒன்று ஒயர் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஒயராக விட்டுக்கோங்க. லாஸ்ட் ஒயர்லேருந்து அப்படியே விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்படி எடுத்து பாருங்கள், மீதி 4 ஒயரையும் வச்சுக்கிட்டு அந்த கடைசி ஒயரு, அதுக்கப்புறம் 4வது ஒயர், 3வது ஒயர்னு அப்படி விட்டிங்கன்னா ஒரு ஒயர் மேலே அந்த நம்ம ஃபஸ்ட்டு சொருகணும்ல அந்த மாதிரி பள்ளம் மேடு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளார முடிச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒயர் திரும்பிக்காமல் அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ மேலே பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது உள்பக்கம் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சோம்ல அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா பெரிய முடிச்சியாக தெரியாது. முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட எந்த காலத்துக்கும் நமக்கு அந்த கைப்பிடி வந்து உருவிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு அதன் பிறகு நம்ம அப்படியே எவ்வளோ தூரம் எட்டுதோ எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இந்த பக்கம் 5 ஒயர், அந்த பக்கம் 5 ஒயர் இருக்குல்ல, அந்த 10 ஒயரையும் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி போட்டு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான கூடைகள்லாம் நம்ம சேனல்லையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.